ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள நளினியின் சுயசரிதை புத்தகம் சென்னையில் வெளியிடப்பட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புத்தகத்தை வெளியிட்டார். புத்தக வெளியீட்டு விழாவில் பல்வேறு கட்சி தலைவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் பேசி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். இடத்தில் ஒரு நிமிடம் என்றார். நான் இந்த கருப்பு சட்டை தான் போட்டு கொண்டு போனேன். ஒரு நிமிடம் நின்றவுடன் சொன்னார், இந்த இந்து பத்திரிகையில் வந்தது இல்லையா, அதில் ஒரு ஆணின் படம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பேரும் மரகதம் சந்திரசேகர் வீட்டில் தான் தங்கி இருந்தார்கள் என்று அந்த தகவலை சொன்னார். நான் அன்றைக்கு அந்த மேடையில் 25ஆம் தேதி அன்றைக்கு சொன்னேன், இந்த 2 பேரும் அங்கே தங்கி இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று. இதை மரகதம் சந்திரசேகர் கோர்ட்டிலே விசாரணைக்கு வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் கேட்டோம். அவர் அப்பட்டமாக இல்லை என்று சொல்லிவிட்டார். சரி, ரகோத்தமன் இந்த வழக்கை விசாரித்த அதிகாரி ரகோத்தமன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், மரகதம் சந்திரசேகருடைய மகனை நாங்கள் விசாரித்தோம். அவர் வீட்டில் தனுவனுடைய படத்தை காட்டி கேட்டோம், தெரியாது என்று சொன்னார். ஆனால் அவருடைய முகத்தினுடைய பாவனையை பார்த்த பொழுது பொய் சொல்லுகிறார் என்று தெரிந்தது. அந்த நேரத்தில் அவருடைய குழந்தை, பெண் குழந்தை 6 வயது, வாய் பேச தெரியாது, வாய் இல்லை. அந்த குழந்தை இடத்தில் போட்டோ காட்டியவுடன் அது மகிழ்ச்சியில் துள்ளியது. துள்ளிவிட்டு அது வாய் திறந்து ஏதோ கத்தியது. உடனே அவர் மரகதம் சந்திரசேகர் மனைவியை அழைத்து இதை உள்ளே கூட்டிக் கொண்டு போய் என்று கோபப்படுகிறார். இந்த புலன் விசாரணையில் என்னென்ன மறைத்தார்கள், இதை மறைத்து விட்டார்கள். புலன் விசாரணையில் தெரிய வந்தது, சிவராஜன் மரகதம் சந்திரசேகருடைய பையனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஸ்ரீபெரும்புதூரில் கொடுத்தார். எதற்கு? அந்த பணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? கொடுக்கப்பட்டது 20ஆம் தேதி. 21ஆம் தேதி அன்றைக்குத்தான் இந்த மாலை மரியாதை விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு இப்படித்தான் நடக்க வேண்டும், தனு போவதற்கு வழிவிட்டு அங்கே நடைபெறுகிறது. ராஜீவ்காந்தி 20ஆம் தேதி அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் தான் பிரயாணம் போகிறது இருக்கிறது, சுற்றுப்பயணம். தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் கிடையாது. ஆனால் அது உடனடியாக ரத்து செய்யப்பட்டு 21ஆம் தேதிக்கு இங்கே வரவழைத்தது யார்? இதுல என்ன ரகசியம்னா, அந்த டூர் புரோகிராம் எழுதுறாங்க. டூர் புரோகிராம் எழுதுறது கைப்பட எழுதுறாங்க. அடித்து விட்டு ஸ்ரீபெரும்புதூரில் இரவு தங்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். இந்த டூர் புரோகிராம் காங்கிரஸ் கட்சியில் அலுவலகத்தில் இருப்பதை போலீசார் கேட்டால் இறுதி வரை அந்த டூர் புரோகிராமை எழுதியது யார் என்பதை சொல்ல மறுத்து விட்டார்கள்.